ஆன்மீகத்தை அள்ளி பூசுகின்ற பக்தர்களும் உண்டு, ஆன்மீகத்தை அலட்சியம் செய்கின்ற சிலரும் உண்டு. இது அவரவரோட தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் கூட ஆன்மீகமும் பக்தியும் எப்பொழுது சிறப்படைகிறது என்று பார்த்தால் தெய்வத்தின் சக்தி வெளிப்படுகின்ற போதுதான். எப்பொழுது வெளிப்படுகின்றது, எப்படி வெளிப்படுகின்றது, இதுவெல்லாம் உண்மைதானா, தெய்வ சக்தி இருக்கிறதா என்று கூட சில நேரங்களில் சந்தேகம் உண்டாகிறது. அந்த சந்தேகத்திற்கெல்லாம் பதில் தருகின்ற விதமாக தன்னை அலட்சியமாக நினைப்பவரை தன்னிடத்தில் திரும்பி வர வைக்கின்ற தெய்வமாக விளங்குகிறதென்றால் அந்த தெய்வத்தை மக்கள் எவ்வளவு பக்தியோடு வழிபடுவார்கள் நினைத்து பாருங்கள். தன்னை 10 அடி தூரம் நகர்த்தி வைக்க வேண்டும் என நினைத்து வந்தவர்களை ஓட ஓட விரட்டியும் மீறியவர்களை தண்டித்தும் தன்னை நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி போன்ற அதிநவீன இயந்திரங்களை பழுதாக்கியும் தன்னை யாரும் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர்த்த முடியாது என்று அனைவரையும் புரிய வைத்த ஒரு அற்புத தெய்வம் உண்டென்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? உண்மையிலும் உண்மை. இப்படி ஒரு சக்தியுடன் கூடிய தெய்வமா எங்கே இருக்கிறது? பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆவலாக இருக்கிறது தானே. சொல்கிறேன். தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 4 வழிச்சாலையின் மத்தியில் கம்பீரமாக காட்சி தரும் ஒரு ஆலமரத்தில் குடிகொண்டிருக்கும் தல்லாகுளம் தர்மமுனீஸ்வரர் தெய்வம்தான் அது. ஆம், 4 வழிச்சாலை அமைப்பதற்காக அந்த ஆலமரத்தை வெட்டி அப்புறப்படுத்த அரசு அனுமதி வழங்கியது. எத்தனையோ வேலையாட்களோடும் இயந்திரங்களோடும் முயற்சி செய்தும் மரத்தை அப்புறப்படுத்த இயலவில்லை. தடை மேல் தடைகளை ஏற்படுத்திய அந்த ஆலமரத்தில் குடிகொண்டிருக்கும் தல்லாகுளம் தர்மமுனீஸ்வரர் இன்னும் கம்பீரமாய் 4 வழிச்சாலையின் மையப்பகுதியில் வீற்றிருப்பதை காண முடிகிறது. இங்கு சிலை ஏதும் கிடையாது, ஒற்றை ஆலமரம் மட்டுமே அவரது ஆலயம். தற்பொழுது அந்த முனியப்ப சுவாமியின் அடையாளமான வீச்சருவாலும் சூலாயுதமும் மட்டுமே காணப்படுகிறது. பக்தர்களின் வேண்டுகோள் நிறைவேறும் போது அரிவாள் அடித்து வைப்பதும் மணி வாங்கி வந்து கட்டுவதும் வழக்கமாக உள்ளது. இது தவிர உயிரோடு சேவல்கள் கொண்டு வந்தும் விடப்படுகின்றன. அங்கே விடப்படுகின்ற சேவல்கள் வேறெங்கும் செல்வது கிடையாது. ஏன், மரத்தின் இருபுறமும் அமைக்கப்பட்டிருக்கிற சாலைக்கு கூட செல்வது கிடையாது. மரத்தின் மீதும் மரத்தின் கீழேயும் மட்டுமே உலா வருகின்றது. இந்த தெய்வத்தை வழிபடும் விதமாக சரண கோஷங்கள் முழக்கமிட்டாலும் சரி, ஒலிபெருக்கிகளை ஒலிக்க விட்டாலும் சரி, கொட்டு மேளங்கள் கொட்டி கொண்டாடினாலும் சரி, எதற்கும் பயப்படாமல் ஆங்காங்கே கிளைகளில் அமர்ந்திருக்கிறது அந்த சேவல்கள். வாகனங்களில் வருகின்ற பக்தர்கள் மட்டுமல்லாது சவாரிக்கு செல்கின்ற ஓட்டுநர்கள் உட்பட விவரம் அறிந்தவர்கள் வண்டியை நிறுத்தி சாமி கும்பிடாமல் செல்வது கிடையாது. பேருந்துகளில் பயணிப்பவர்கள் கூட காணிக்கைகளை மரத்தை நோக்கி வீசிவிட்டு செல்வதையும் கைகூப்பி வணங்கிவிட்டு செல்வதையும் நம்மால் காண முடிகிறது. சிலை ஏதும் இல்லாமல், மேற்கூரை ஏதும் இல்லாமல் ஆலமரமாய் மட்டும் நின்று பக்தியோடு தன்னை நினைப்பவர்களை பாதுகாத்தும் அலட்சியம் செய்ய நினைப்பவர்களை ஆக்ரோஷ பார்வையால் பயமுறுத்தியும் வரும் சக்தியுள்ள தெய்வமாக காட்சி தருகின்ற தல்லாகுளம் தர்மமுனீஸ்வரரை காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் தவறாமல் வந்து வணங்கி செல்லுங்கள். அக்கிரமங்களை கருவறுத்து அன்போடு நம்மை அரவணைத்து காத்து வரும் தெய்வத்தை நெஞ்சில் நினைத்தாலே போதும், நிம்மதி தேடி வரும். வாய்ப்பிருந்தால் வந்து செல்லுங்கள். எளிமையான தெய்வம், வலிமையான தெய்வம்,
மானாமதுரை தல்லாகுளம் தர்மமுனீஸ்வரர். வணக்கம், ராமகுமார் பூசாரி. எப்படின்னா சின்ன பிள்ளைலேருந்து இங்கே பிறந்து வளர்ந்தது. நான் தோப்பில் இருந்தேன். நானும் எங்கள் அப்பா எல்லாரும் தோப்பில் இருந்தேன். சின்ன பிள்ளைல இருந்து 5 மணி 6 மணிலாம் கோயிலுக்கு இங்கே தான் வருவேன். நான் சின்ன பிள்ளை வயசுலேருந்து இங்கே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் அது எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து இப்போ எங்கள் அப்பா பார்த்தாங்க. அதுலேருந்து இப்போ அப்படியே வச்சு நாங்கள் குடும்பம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு தலைமுறையா. முதல்ல அந்த ரோடு வந்து ஒரு ரோடு சாலை தான். 6 மணி 5 மணிக்குள்ள எங்கிட்ட யாரும் வர மாட்டாங்க. நானும் எங்கள் அப்பா எல்லாரும் சின்ன பிள்ளை நடந்து ஒரு ஆள் யாரும் வர மாட்டாங்க. கலாஸ் 5 மணி 6 மணி நாங்கள் மட்டும் நடந்து வருது. அப்புறம் கொஞ்சம் போக அப்படி டெவலப் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே 6 மணி 7 மணிக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு 2 பஸ் ஆக்சிடென்ட் ஒன்றா ஊதி கிடந்துச்சு. ஒரு பலி கூட ஆகவில்லை. ஒரு பலி கூட ஆகலை. எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி யாரும் சாமி கூட போக மாட்டாங்க. நின்றுட்டு எவ்வளோ தூரம் போனாலும் நின்று சாமி நிறுத்தியும் போகும். சாமி இழுந்து வாங்கி வசதியும் எவ்வளோ போக மாட்டாங்க. யாரும் இருந்து இல்லாமல் போக மாட்டாங்க. நின்று எங்கே போனாலும் வந்து சாமி கும்பிட்டு இழுந்து இருந்தாலே நம்ம போக நிற்பாங்க. இருந்து வாங்காமல் போக மாட்டாங்க எல்லாருமே. சாமி ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் இந்த வழியில் வரும்போது பார்த்தோம்னாக்க இந்த ஆலமரத்தடியில் வெறும் செங்கல் தான் இருக்கும். இந்த மரத்து தூரில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு செங்கல் மலை போல் குமிஞ்சு நிற்கும். அந்த வயசுலேருந்தே நான் ஒரு ஐயாவை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் இந்த இடத்துல போகும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பெண்கள் என்ன, ஆண்களே 6 மணிக்கு மேலே வந்து இந்த எல்லையை வந்து தொடுறதுக்கு வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இது வந்து கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அபிஷேகங்கள், வர்ணாபிஷேகங்கள், அன்னதானங்கள் இப்படி ஒவ்வொருத்தவரும் இந்த ஐயாவை வழிபட்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர அவருடைய ஆக்ரோஷம் குறைஞ்சு அமைதியாகி இந்த ஊரை காக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு இதோட ஐயா குடிகொண்டு இருந்து இந்த 4 வழிச்சாலையில் வந்து அமர்ந்திருந்து எல்லா மக்களையும் காத்து ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் அருள் வாய்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க இந்த 4 வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த தர்மமணிக்கு எத்தனையோ பேர் இந்த ரோடு போடும்போது இந்த மரத்தை எப்படியாவது கிளப்பி மாற்றி வைக்கணும்னு ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாங்க. இந்த இடத்துல தல்லாகுளம்ங்கிற ஒரு பேர் மறைஞ்சு போயிருங்கிற காரணத்தினால அந்த தர்மமுனி இந்த இடத்த விட்டு நான் நகல மாட்டேன், இந்த இடத்துல என் மக்கள் வரணும், இந்த தல்லாகுளம்ங்கிற பேர் நினைச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் உறுதியாக யாரையுமே இந்த மரத்தை கிளப்ப விடாம ஒரு முடிவோடு இருந்ததுனால 4 வழிச்சாலையில் ரோடு கான்ட்ராக்ட் எடுத்த அந்த நிருபர் வந்து இங்கே வந்து ஜேசிபியை முதல் முறையாக கொண்டு வரும்போது நடந்த நிகழ்ச்சி. தோண்ட வரும்போது அந்த கை ஒடிஞ்சிருச்சு. 2வது முறையாக வரும்போது அந்த ஜேசிபி டிரைவர் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் உயிருக்கு எந்த விதமான பங்கமும்லாம் வர அந்த தர்மமுனி காப்பாற்றி கொடுத்துட்டாரு. 3வது முறையும் அவங்க ஸ்டெப் எடுத்து வரப்போகும்போது இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்த அந்த ஆந்திராக்கார முதல்வர் அவருக்கு வந்து இந்த ஆலமரம் அடியோட தூரோட போய் அவர் நெஞ்சில போய் உட்காந்து சொப்பனத்துல இந்த ரோடை வந்து எனக்கு வழி விட்டுட்டு நீ ரோடு போட்டீங்கன்னா உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்குறேங்கிற உத்தரவாதத்தை கொடுத்த உடனே அவர் வந்து அலறி அடிச்சு இங்க வந்தார். வந்து அப்ப இங்க ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவர்கிட்ட வந்து முறையிட்டாரு என்ன செய்யலாம்னு. அப்ப ஐயாவை நடுவில் வச்சுட்டு இருபுறமும் நீங்க ரோடை போட்டுக்குங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாரு ஐயா. அப்ப அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், கிளைகள் எல்லாம் கொஞ்சம் செதுக்க வேண்டியது இருக்கே, அதுக்கு உத்தரவு கொடுப்பாரான்னு கேட்க போகும்போது அந்த அம்மா அருள் இறங்கி கிளைகளை எடுக்கிறதுக்கு நான் உத்தரவு தர்றேன், ஆனா எனக்கு 9 கடை கொடுத்து எனக்குள்ள ஒரு அன்னதானத்தை நீ நடத்து, நான் கிளைகளை எடுக்கிறதுக்கு மட்டும் தர்றேன், ஆனா இந்த இடத்தை விட்டு என்னைய கிளப்பணும்னு யாரு நினைச்சாலும் நடக்காத காரியம் அப்படிங்கிற ஒரு உறுதியான முறையில அருள் இறங்கி சொன்ன அது ஒரு வாக்கு. அதை அவரும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வந்து மறுநாளே அதுக்கான ஏற்பாடுகளை செய்து பொதுமக்களை அழைப்பு கொடுத்து நல்ல முறையில் அந்த இடத்துல சிறப்பான ஒரு அன்னதானம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை தொடங்குச்சு. ஐயா உத்தரவோட இந்த 4 வழிச்சாலையை சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு அவரும் நல்ல விதத்தில் இங்கே வந்து ஒரு பூஜையை பண்ணிட்டு அவருடைய இருக்கக்கூடிய அவர் தேசத்துக்கு நல்ல முறையில் போய் சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு இந்த 4 வழிச்சாலையில எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்ததே கிடையாது, இனிமே நடக்க போறதும் கிடையாது. அப்படிங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆபத்தா இருந்தாலும் அதை இவர் நிறுத்தி வைப்பாரு. ஏன் கண்குளிர பார்க்கையில இதே வாசல்ல ஒரு பஸ் கவுந்துச்சு, ஆனா ஒரு உயிர் பலி கூட கிடையாது. பஸ் அப்படியே பாதியோட இருந்துச்சு. எல்லா மக்களும் வெளியில வந்துட்டாங்க, எந்த விதமான ஆபத்து இல்லாம.
சமீபத்தில் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வடநாட்டுக்காரவங்க ஒரு டவேரால வந்தாங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது ஐயா வாசலை தாண்டும் போது யூட்டன் போட்டு திரும்பிருச்சு. அது அந்த யூட்டன் போட்டு திரும்பினதுலையுமே ஒரு உயிர் கூட சேதம் இல்லாம ஒரு சின்ன ஒச்சம் கூட கிடையாது. டிரைவர் முதற்கொண்டு அற்புதமா இறங்கி வந்து வெளியில வந்தார். அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தர்மமுனீஸ்வரர். இவர் சொல்றதுக்கு நான் சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனா அதுக்கான நேர காலங்கள் கம்மியா இருக்கிறதுனால நான் இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஆனா இவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு, சக்தி இருக்கு, சக்தி இருக்கு. இவர்கிட்ட தஞ்சம்னு வந்தவங்களை யாரையுமே இவர் கைவிட்டதா சரித்திரமும் கிடையாது. என்ன வரம் கேட்டு மனதார உரி அவர்கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விடுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும், நடக்கும், நடக்கும். தர்மமுனீஸ்வரர்கிட்ட ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த எல்லையில வந்து மனம் உருகி வேண்டிக் கொண்டால் அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அது தர்ம நீதிப்படி போகணும். இவர் வந்து தர்மமுனி, தர்ம நீதிப்படி கேட்ட வரத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த ஐயனுக்கு மீண்டும் மீண்டும் பொதுமக்கள், மானாமர கிராம மக்கள், பொதுமக்களும் இன்னும் நல்லா சிறப்பா செஞ்சு அவரை வழிபட்டு கொண்டு வந்து இந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுக்கு இவர் நல்லது செய்யட்டும். இறைவனுடைய அருள் கிடைக்க ஆசை பெற என்னுடைய அன்பான வேண்டுகோள். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேற என்ன சாமி கேட்குறீங்க? இங்க வர்ற பக்தர்கள் வந்து எந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறாங்க, எந்த மாதிரி வேண்டுதலுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், அவங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்து இங்கே வந்து இப்போ ஒரு புது தம்பதியில் வர்றாங்க. 2 வருஷம் குழந்தை இல்லை, 4 வருஷம் குழந்தை இல்லை சாமி. சில பேர் வந்து என் உடம்புல முனி இருக்கு, அதனால எனக்கு வந்து குழந்தை தங்க மாட்டேங்குது, அதனால இந்த மாதிரி முறையிட சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்க வர்றாங்க. ஏன்னா நானே சொல்லியிருக்கேன், முனி வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவர் வந்து ஒரு உடல்ல இருக்காரு அப்படின்னாக்க அந்த சக்தி வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி. ஆனா அவரை மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னாக்க அந்த கரு ஜனிக்கிறதுக்கு அவரே வழிவகுத்து கொடுப்பாரு. ஆனா இந்த எல்லையில வந்து அவரை மனதார நினைச்சுக்கிட்டு எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லையிலே தொட்டில் கட்டி ஆட்டி விட்டுட்டு போங்க. மிக சிறப்பான முறையில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறுதியாக சொல்கிறேன், நான் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவர் இவர். நல்ல எண்ணங்களோட வேண்டிய வரத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார். இது போக வந்து புது வாகனங்கள், மானாமரியாக இருக்கட்டும், மற்ற ஊர்களாக இருக்கட்டும், புது வாகனங்கள் யார் வாங்கினாலும் சரி, எங்கெங்கே போய் வாங்கிட்டு வந்தாலும் இந்த எல்லையில் வந்து ஒரு எலுமிச்சம்பழ கனியை வச்சு இவருக்கு ஒரு பூஜை பண்ணி எடுத்துட்டு போனாதே அவருக்கு மன நிறைவுங்கிற ஒரு நம்பிக்கையில இதுவரை நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இந்த எல்லையை விட்டு ஒரு ஆஸ்பத்திரி நோயாளியா இருக்கட்டும், ஒரு நல்லதுக்கு போகட்டும், எந்த விதத்துக்கு போகும்போது இவர் எல்லையை தொட்டு வணங்கி போகும்போது ஒரு நல்லது நடக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த கிராமத்திலையும் இந்த மானாமரை டவுன்ல வாழக்கூடிய பொதுமக்களும் ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த தர்மமுனீஸ்வரர் அவங்களுக்கு நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இனியும் செய்வார். நன்றி சார். நல்லது, சந்தோஷம். சொல்லு. வணக்கம், நான் காரைக்குடி ஐயாவுடைய அருள் வணங்குறதுக்காக வந்தேன். ஒரே ஒரு விளக்கம் சொல்கிறேன், அது உண்மை. அதாவது எல்லாருக்கும் மூத்தவர்களாக இருக்கலாம், நான் சின்ன பிள்ளை தான். இந்த சாவலுடைய பரிகாரம் வந்து என் எல்லையை விட்டு நீ போறீல்ல, உன் உயிரை நான் காப்பாத்துறல, எனக்கு ஒரு வாகனம் வாங்கி விடு, உனக்கு முன்பனையா வரேன்னு சொல்றதுக்கிட்ட அந்த ஒரு பரிகாரம். ஐயா வந்து யாரையும் பயங்காட்ட மாட்டார். நான் உன்னை வந்து காப்பாத்துறல, என்ன நினைச்சு ஒரு உயிர் வாகனம் விடு அப்படின்னு சொல்றது அந்த பரிகாரம். வேற இது வந்து ஐயா யாரையுமே வாழதான் வைப்பாரு. மனசுல வந்து ஒரு பெண்களுக்கு வந்து மாத வெளிவிட வரும்போது இந்த பாதையில வரையில அந்த ஒரு அழுக்குனால சில அவருடைய விளையாட்டா காட்டுவாரு. மற்றபடிக்க பழி வாங்க மாட்டாரு. பயந்தவங்களுக்கு உறுதுணையா வருவாரு, முன்னோடியா வருவாரு, திருத்துவாரு, செல்வத்தை தருவாரு, குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, திருமணம் ஆகாட்டாலும் திருமணம் தருவாரு, நேர் வழியில போனா நன்மையே தருவாரு. முனி ஐயா என்னைக்கும் அருள் புரிவார். வணக்கம். அம்மா பேரு? என் பேரு ராக்குமுத்து, காரைக்குடி. ஆமா, ஐயப்பனுக்கு முதல் வருஷம் மாலை போட்டிருக்கேன். நான் வந்து எங்க கோயிலுக்கு போகையில நான் நின்று கும்பிடுவேன். பேட்டி கொடுக்கவும் நான் ஒரு வரி சொல்லலாம்னு வந்தேன். இப்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய, அதாவது
மதுரை மதுரை ராம்நாடு பைபாஸ்ல மானாமதுரையில தல்லாகுளம் தர்மமுனீஸ்வரன் சொல்லிட்டு இந்த ரோட்டுக்கு நடுவுல 2 ரோட்டுக்கு நடுவுல இருக்கு. எங்கேயுமே இல்லாத ஒரு விசித்திரம் இது. இந்த சாமிக்கு கும்பிட வந்திருக்கிறீங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் மானாமதுரை அளவர்கள் தெருவில் இருக்கிறேன். எனக்கு 20 வயசுல 78ல இருந்து லாரி. ஆனா எந்த ஊருக்கு போனாலும் இங்க கொண்டாந்து நிப்பாட்டி லாரியை நிப்பாட்டி இதில் சாமி கொடுத்து அந்த ஐயாவுக்கு ஒரு மாலையை போட்டு அதனுடைய உபதி எடுத்து லாரியில் வச்சுட்டாங்கன்னா எனக்கு ஒரு திருப்தி. நல்லபடியா அது போயிட்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியா சாமி கொடுத்து அனுப்புவேன். அதே மாதிரி போயிட்டு வரோம். இப்போ நான் எனக்கு பேரன் இல்லைன்னு சொல்லி 2 பொம்பளை பிள்ளைய பையனுக்கு என் மனைவி எனக்கு ஆண் குழந்தை இருந்தா ஒரு மணி கட்டுறேன், இதை வேண்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அது நாளைக்கு அதை செய்ய போறேன். சரி, அவங்க எவ்வளவு நாள் குழந்தை இல்லாம இருந்தாங்க? குழந்தையெல்லாம் இருந்தது. குழந்தை இருந்ததுன்னா 2 பொண்களுக்கு அப்புறம் ஆண் குழந்தை வேணும். ஆண் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டாங்க. ஆண் குழந்தை அடுத்த 2018ல பிறந்துட்டான். நாளைக்கு 8வது வருஷம் அவருக்கு. சரி, பார்த்தா அதை நேர்த்தி கடனை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சரி, சந்தோஷம். நாளைக்கு என்ன பண்றது மாதிரி இருக்கிறீங்க? பூஜை பண்ணிட்டு போற மாதிரியா, வேற எதுவும் பண்றீங்களா? இல்ல, நாளைக்கு அது சாமி கும்பிட்டு அப்புறம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த நேர்த்தி கடன் மணியை கட்டிட்டு பேரங்க ஏழாம் அந்த மணியை கட்ட சொல்லி அதை கேட்டு வச்சு சாமி கும்பிட்டு மணி கட்டுற மாதிரி. இது எப்பவுமே ஒரு பிடியான தெய்வம் அது. அதனால இந்த வழியில போறவங்க யார் வேணாலும் அதை கும்பிட்டுட்டு போறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு திருப்தி. எனக்கு தெரிஞ்ச வராது, எல்லாருக்குமே போயிட்டு வந்தா நல்லபடியா வந்துடலாம் அப்படின்னு இந்த எல்கையை தாண்டி போறவங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டு போவாங்க. அது அந்த நிவர்த்தி எல்லாருக்கும் இந்த ஐயப்பன் கொடுப்பாரு. சரி, வேற ஏதாவது நீங்க இந்த தெய்வத்தை பத்தி சிறப்புகள் உங்களுக்கு நேரம் பார்த்தாலும் சரி அல்லது சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு? இல்லை, சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன்னா இந்த ரோடுகள் அகலப்படுத்தும் போது இது ஒரு சைடா இருந்தது. அது அகலப்படுத்தும் தருவாயில இது எத்தனையோ பேர்கள் அகலப்படுத்த நினைச்சு அந்த மரங்களை எடுக்க நினைச்சு அந்த தெய்வம் முடியலை. அதனாலதான் இதுக்கு ஒரு வழி வேணுங்கிறதுக்காக அந்த தெய்வத்தை நடுமையமா வச்சு 2 சைடு ரோடு போறதுக்கு வழி வச்சுட்டாங்க. அதை அரசாங்கமும் ஒத்துழைச்சு அந்த தெய்வத்துக்கு வழி விட்டுட்டு மறுபடியும் 2 பக்கமும் வழி விட்டுருக்காங்க. சூப்பர் சூப்பர், சிறப்பு. நமக்கு சொந்த ஊர் மானாமதுரை தானா? மானாமதுரை தான். சரி, மானாமதுரை. எனக்கு பக்கத்துல தோட்டம் இருக்கு, அதுக்காகத்தான் வந்துட்டு சரி இதையும் கேட்டுட்டு போகணும். சரிங்க, நன்றி நன்றி. சாமி எங்க இருந்து வர்றீங்கன்னு சொல்லுங்க. சாமி நம்ம தர்மமுனீஸ்வரரை பத்தி சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்களேன். என்னுடைய சொந்த ஊர் வேலடிமடை. வேலடிமடையா? வேலடிமடை கிராமத்துல இருந்து நான் மானாமதுரையில் தங்கி இருக்கிறோம். நம்ம தர்மமுனீஸ்வரர் ஆலயம் ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் சத்தமா. தர்மமுனீஸ்வரர் ஆலயம் ரொம்ப சிறப்பு மிகுந்த ஆலயம். நான் கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இங்கே ஒரு வயசான அம்மா இந்த கோயிலில் இருந்தாங்க, பூசாரியாக இருந்தாங்க. அப்போ என்கிட்ட ஒரு சின்ன ஒரு கருத்தை சொன்னாங்க. நான் சாமி கும்பிட்டு வரும்போது, தம்பி தொட்டி விட்டு போடுங்க இந்த கோயிலில், ஆனால் நீங்கள் தொட்டி விட்டு உங்களுக்கு குழந்தை கொடுக்கும்போது நான் அந்த கோயிலில் இருக்க மாட்டேன், இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள என்னுடைய இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதே மாதிரி அது இன்னமும் சொல்லும் போது கூட இந்த ஆலயத்துக்கு வரும்போது கூட என்னுடைய மேல் புல்லரிக்கேன். 2வது என்னன்னா, எனக்கு குழந்தை வர சனிச்சிச்சுன்றத கடவுள் செய்தி சொல்லும் போது அந்த அம்மா இல்லை. நான் யதார்த்தமா சிவகங்கையில வேலை பார்க்குறேன். யதார்த்தமா அந்த பைபாஸ்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல என்ன ஒரே கூட்டமா இருக்குன்னு கேட்கும்போது இந்த தர்மமுனீஸ்வரர் கோயிலில் இருக்கிற பூசாரி அம்மா இயற்கை ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த அம்மா சொன்னதை நான் வழிநடத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆலயத்துல என்ன நேர்த்திக்கனாலும் செலுத்திட்டு இருக்கேன். ஐயாவை நினைச்சு நம்ம வேண்டி விரும்பி என்ன கேட்டு போனாலும் ஐயா உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு. எத்தனையோ நம்ம கோயில்ல இருந்து ரோட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனா ஐயாவை இது வரைக்கும் ஒரு சின்ன நகட்டு கூட யாருமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஐயா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஐயாவை நினைச்சு இது வரைக்கும் நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாமே எளிதில் வெற்றியடையும். சூப்பர் சூப்பர். நீங்க சொன்னதை கேட்டு அந்த அம்மா பத்தி விஷயம் சொன்னதை கேட்டு எனக்கே மேல் புள்ளரிச்சிருச்சு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு அம்மா இருந்தாங்க, அது ரொம்ப
நான் யதார்த்தமா போயிட்டு மதுரை போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றேன், வரும்போது சரி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தொட்டியை கழிச்சு போறோம். அந்த அம்மா யதார்த்தமா சொல்றாங்க என்கிட்ட, நான் 3 தம்பி எனக்கு வந்து இவ்வளவு மஞ்சள் புடவை எடுத்து கொடுத்துருப்போப்பா, நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத கரெக்டா சொல்றாங்க. சாமியை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஊருக்கே முக்கியமான தெய்வம். வீட்டுல ஒரு குலசாமி மாதிரி எங்க போனாலும் வந்தாலும் இவங்களை பார்க்காம யாரும் போக மாட்டோம், வர மாட்டோம். உங்களை பார்த்துட்டு போனாதான் எல்லா காரியம் நல்லபடியா நடக்கும். தினந்தோறும் வந்துருவீங்களா இப்படி? இல்ல நாங்க இங்கிட்ட வரும்போது போகும்போது சாமி கும்பிடுவோம். மற்றபடி ஊரை விட்டு வெளியூர் போகும்போது இவங்களை பார்க்காம எந்த ஊருக்கு போக மாட்டோம். எங்க ஒரு நல்ல காரியம் தொடங்கணும்னா இங்க வந்து கும்பிட்டு சாதாரணமா போனாலே இவங்களை பார்த்து கும்பிட்டு அந்த மதுரைக்கே போவோம். அப்படியே ஒரு சாமியை பத்தி நீங்க கேள்விப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதுவரை இப்படி 4 வழிச்சாலையிலேயே இப்படி ஒரு நடுவுல சென்டர்ல இருந்தது நானும் எல்லா ஊரும் போயிருக்கேன். இங்கதான் பார்த்திருக்கேன். அதுவே மிகப்பெரிய பெரிய விஷயம். அதை பார்த்துட்டு எல்லாரும் நின்று கேட்டுட்டு போறாங்க எங்கிட்ட. கேட்கிறாங்க. கண்டிப்பா. நன்றி சார். சரி. உங்க பேரு? என் பேர் கர்ணன். ஊரு மானாமரம் மரவதூர்ல இருக்கேன். சரி சரி. நன்றி. மானாமரி காவல் தெய்வம். அதே சமயத்துல கேட்ட வரம் கொடுக்குற தெய்வம். யாரு அதர்மம் பண்ணாலும் அதர்மத்தை தட்டி கேட்கிற தெய்வம். இந்த ரோடு ஓடும்போது இந்த மரத்தை எப்பயாச்சும் எடுத்துட்டோம்னு நினைச்சாங்க, அதை எடுக்க விடல. எப்போதும் தெய்வம் வந்து இங்க குடியொண்டு இருக்கு. யார் எந்த தீமை செஞ்சவன தண்டிக்கும், நன்மை செஞ்சவன வளர்த்து விடும், நீதி நேர்மையோட எல்லாத்தையும் வாழ விடும். இந்த தெய்வத்திட்ட வணங்கி ஒரு நாளைக்கு போனவன் யாரும் கெட்டு போனதே இல்லை. தெய்வத்தை யாரு போனாலும் இந்த இடத்துல கையை எடுத்து வணங்காம போவதே இல்லை. இந்த தெய்வத்தை சக்தி வந்து இதை வணங்கினவங்களுக்கே தெரியும். ஒரு நீதி தேவதை தர்ம முனீஸ்வரன் தர்மத்தை தான் நிலைநாட்டுவாரு, அதர்மத்தை அழிச்சிருவாரு. இந்த மாணவ மக்களுக்கு வந்து குலதெய்வமா இருக்கார். இந்த ரோட்ல இங்க வந்து ஒரு முறையில ஒரு பஸ் வந்து கால்வாயில வெளியே போற சமயத்துல அப்படியே நிப்பாட்டினாரு. அவ்வளவு சக்தி உள்ள தெய்வம். நம்பினால் கெடுதல் என்ன தெய்வம் இவர் ஒருத்தர். சபரிமலைக்கு எவ்வளவு ஈக்குவல் இருக்கோ அதே மாதிரி இந்த தெய்வத்துக்கு சக்தி இருக்கு. இந்த தெய்வம் வந்து நிலையா நிக்குது. மணி அடிச்சு போட்டானா அந்த வரத்தை வந்து 1 இயர்க்குள்ள கொடுத்துரும். அந்த உள்ள சக்தி உள்ள தெய்வம். இந்த தெய்வத்தை நம்பினார் யாரும் கெட்டு போனதே இல்லை. எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வச்சுருவார். நன்றி சார். நன்றி. நல்லது. உங்க பேரு? என் பேர் மலைமேகம். மலைமேகம். மானாமரம். சரி, நல்லது. நன்றி. சாமி, தர்மமுனீஸ்வரரை பத்தி, ஆலமரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தர்மமுனீஸ்வரரை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு ஐயா? அவ்வளவுதான். கருத்துன்னா நிறைய கருத்து சொல்லலாம். துடியான தெய்வம் இது. மானாமதுரைக்கு காவல் தெய்வமா இருக்கு. இன்னொன்று வந்து எப்படின்னா நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும். பஸ்ஸில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு தான் போவாங்க. வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகணும், இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், எங்கேயாவது போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஐயா வணங்கிட்டு தான் போவாங்க. அவ்வளோதான் சார். சூப்பர். நன்றி. உங்க பேரு? என்னோட நேம் கிருஷ்ணா. மானாமரம். மானாமரம். சரி. ஓ விநாயகா போற்றி, ஓ விநாயகா போற்றி. எங்க மினி ஐயா அவர் தங்க மினி ஐயா, அனந்தமா ஓடி வர எங்க மினி ஐயா, அடையாளவருக்கு உடையா ஓடமரமா, உடமரத்து மேல நின்று வேட்டையாடி வர எங்க மினி ஐயா அவர் தங்க மினி ஐயா.
மாலை ஒண்ணு கேட்டு மயங்கிட்டாரு ஐயா. சம்பங்கி மாலை கேட்டு சவதமாக வராரு எங்க மினி ஐயா. அவர் தங்க மினி ஐயா. வேகமாக வாரார் அவர் தர்ம மினி ஐயா. ரோசாப்பு மாலை கேட்டு பன்னீர் வாசத்தில, ரோசாப்பு மாலை கேட்டு பன்னீர் வாசத்தில எங்க மினி ஐயா. அவர் தங்க மினி ஐயா. ஆனந்தமாடி வரார் எந்த மினி ஐயா. சாட்டை ஒண்ணு எடுத்து வரார் எந்த மினி ஐயா. சௌதகுரி சொல்லிடுவார் எந்த மினி ஐயா. சாட்டை ஒண்ணு எடுத்துட்டாரு எந்த மினி ஐயா. சௌதகுரி சொல்லிடுவார் எந்த மினி ஐயா. எந்த மினி ஐயா. அவர் தங்க மினி ஐயா. ஆனந்தமா ஓடி வரார் எந்த மினி ஐயா. தர்ம மினி ஐயா. எந்த மினி ஐயா. வேட்டையாடி வராரையா எந்த மினி ஐயா. சம்பங்கி மாலை கேட்டு சௌதகுரி சொல்லிடுவா. சம்பங்கி மாலை கேட்டு சௌதகுரி சொல்லிடுவா எந்த மினி ஐயா. அவர் தங்க மினி ஐயா. ஆனந்தமாடி வரார் எந்த மினி ஐயா. இவர் பேர் என்ன? மொட்டாக்கோரத்துல வர்றவர். அவர் மொட்டக்கோவரா ஐயா. தர்மமினி ஐயா. தலைமாடு கட்ட வாரா எங்க மினி ஐயா. தங்க மினி ஐயா. ஆனந்தமாடி வரா தர்மமினி ஐயா. ஏழைய தெய்வமம்மா எங்க மினி ஐயா. ஏழைய தெய்வமம்மா எங்க மினி ஐயா. மாலையோ எடுத்துடுவா வந்துடுவா. ஏழையின் தெய்வமம்மா தர்மமினி ஐயா. உடையா உடமரமா வசந்ததரு படமரமா. உடையா உடமரமா வசந்ததரு படமரமா எங்க மினி ஐயா. அவர் தங்க ஐயா. ஆனந்தமாடி வர தர்மமினி ஐயா. ஓம் சக்தி. ஓம் சாமியே சரணமையா. ஓம் சாமியே சரணமையா. ஐயா துணுருவாங்க நல்லா படிப்பேன். எடுத்து படிக்கணும்னு ஆசை. அதனால ஒரு அடையாளத்தை நேரத்தோட நான் படிக்கிறேன். நேரத்தோட படிக்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வா. சந்தோஷமா போயிட்டு வா.
சரி